ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கட்டுறேன்ப்பா. டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம். சாப்பிட்டா அவ்வளவு நல்லதுப்பா. நம்ம உடம்புக்கு நல்லா ஹெல்தியாவும் இருப்போம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அப்பா அம்மா வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவுடைய அளவு வந்து 100 கிராமு. இதை வந்து நம்ம ஒரு பவுல்ல போட்டுக்குருவோம். ஒரு 50 கிராம் வந்து நம்ம வந்து கோதுமை ரவா போட்டுக்குருவோம். ஒரு 50 கிராம் கோதுமை ரவா இதில் போட்டுக்குருவோம். ஒரு இடிகள் எடுத்துருக்கேன்ப்பா. ஒரு 1/4 டீஸ்பூனு மிளகு போட்டுக்குருவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்குருவோம். கொஞ்சம் இதை வந்து 1-2 நுணுக்கிக்கிடுவோம். இப்போ இதை வந்து மிளகையும் சீரகத்தையும் நம்ம நுணுக்கியாச்சு. இதை வந்து நம்ம இதில் கோதுமை மாவில் போட்டுக்குருவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம், பிங்க் சால்ட்டு. இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்குருவோம்ப்பா. இதை வந்து கரண்டி வச்சு நல்லா கலந்துக்குவோம். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவை ரெஸ்ட் வச்சுருவோம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு சட்டியில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். தண்ணி கொஞ்சம் கொதிச்சுக்கிட்டு வரப்போகுது. இப்போ நம்ம வந்து பாலக்கீரை அம்மா வந்து பாலக்கீரை வாங்கியிருக்கேன். இந்த பாலக்கீரையை நல்லா அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு பிடி பாலக்கீரை எடுத்திருக்கேன். இந்த தண்ணிக்குள்ளே போட்டுருவோம். இப்போ பாலக்கீரையை வந்து நம்ம இந்த சுடுதண்ணியில் போட்டிருக்கோம். இந்த மாதிரி போட்டோம்னா இந்த பாலக்கீரையுடைய நிறம் அப்படியே நேச்சுரலாக கிடைக்கும்ப்பா. நல்ல பச்சை கலரில் நல்ல கலர் நல்லா கிடைக்கும். இப்போ சுடுதண்ணியில் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ இதை வந்து நம்ம போட்ட உடனே எடுத்துடணும். ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, இல்லாட்டா பாலக்கீரையில் உள்ள சத்து வந்து போயிடும். இப்போ இதை எடுத்து நம்ம பச்சை தண்ணியில் போட்டுருவோம். பாலக்கீரையுடைய பச்சை வாடையும் நம்மளுக்கு இருக்காது. கீரையோட பச்சை வாடை சொல்லுவோம்ல, அதோடைய அந்த பச்சை ஸ்மெல்லும் இருக்காது. பச்சை தண்ணியில் வந்து பாலக்கீரையை போட்டுட்டோம். இப்போ வந்து இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிடுவோம். தண்ணியை நல்லா எடுத்துட்டு நம்ம கீரையை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோம். இப்போ பாலக்கீரை போட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்குருவோம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குருவோம். நல்லா முடியும் நல்லா கருகருன்னு நல்லா வளரும். இப்படி நம்ம கருவேப்பிலை அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது, மலச்சிக்கல் இருக்காது. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிட்டோம். இப்போ காரத்துக்கு ஒரு மிளகாய் போட்டுக்குருவோம். இதை கட் பண்ணி போட்டுக்குருவோம். கொஞ்சம் இஞ்சி போட்டுக்குருவோம். இஞ்சியும் நல்லா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணணும். நல்லா ஜீரண சக்தியும் நம்மளுக்கு அதிகரிக்கும். பல்பூண்டு ஒரு 3 போட்டுக்குருவோம். கட் பண்ணி போட்டுக்குருவோம். இப்போ எலும்புச்சம்பழம் ஒரு 1/4 எலும்புச்சம்பழம், ஒரு 5-6 டாப்ஸு நம்ம எலும்புச்சம்பழமுடைய சாறு விட்டுக்குருவோம். இப்போ இதை மூடி போட்டு உங்களுக்கு இதை அரைச்சி கொண்டு வரேன். இப்போ இதை வந்து நம்ம கீரையை அடித்து கொண்டு வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளவு அருமையான நல்லா நேச்சுரலாக நல்ல க்ரீன் கலர்ப்பா. இப்போ நம்ம வந்து 10 நிமிஷம் நம்ம மாவை வந்து ஊற வச்சுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். இப்போ நல்லா மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பாலக்கீரையுடைய பேஸ்ட்டை இதில் போட்டுக்கிறோம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஒரு ஸ்பூன்ப்பா இது எள்ளு போட்டுக்குருவோம். எள்ளு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி நல்லா தரக்கூடியது, நல்லா முடியும் நல்லா கருகருன்னு வளரும். அதனால் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எள்ளு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுப்பா. இது இப்படியே இருக்கட்டும். இந்த பாலக்கீரை தோசையை தொட்டு சாப்பிட்றதுக்குப்பா ரொம்ப டேஸ்டான அருமையான ஒரு சட்னி செஞ்சுருவோம். ஒரு பிடி அம்மா வந்து கொத்தமல்லி எல்லாம் எடுத்திருக்கேன். இதை இதில் போட்டுக்குருவோம். காரத்துக்கு ஒரு மிளகா போட்டுக்குருவோம்.
ஒரு பூண்டை நல்லா நறுக்கி போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் இஞ்சி எடுத்திருக்கேன், இதையும் நறுக்கி போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூனு சீரகத்தை போட்டுக்கிடுவோம். மிக்சியில் அடித்து கொண்டு வரேன். இப்போ வந்து மல்லி சட்னி அரைச்சாச்சு. நல்லா எவ்வளோ பசேன்னு இருக்குது. அம்மா வந்து தயிர் எடுத்திருக்கேன்ப்பா. நல்லா தயிரை வந்து நல்லா அடிச்சுக்கிறணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மல்லிகையோடைய இதில் போட்டுருவோம். இப்போ மல்லி நம்ம அரைச்சி வச்சுருந்ததை இதில் போட்டுக்கிட்டோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம்ப்பா. இப்போ நம்ம வந்து சட்னி ரெடி பண்ணியாச்சு. இந்த சட்னியை நம்ம வந்து 3 நாளைக்கு கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெயிட் லாஸ்க்குரிய சட்னி பாய்து. நம்ம இந்த மாதிரி நம்ம கொத்தமல்லியை வந்து நம்ம தயிரில் சேர்த்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கெட்ட கொழுப்பு, கெட்ட நீர், இதெல்லாம் நம்ம தொப்பையில் உள்ள கெட்ட நீர், கெட்ட கொழுப்பெல்லாம் நல்லா அகற்றக்கூடியது. நல்லா கொலஸ்ட்ராலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். நல்லா ஆமாம் வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருந்த பாலக்கீரை தோசையை ஊற்றிடுவோம். இந்த மாதிரி தோசை பதம் அளவுக்கு மாவு வச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இதை நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம வச்சுக்கிறோம். இப்போ தோசை தவா கொஞ்சம் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கிடுவோம். நல்லா மெல்லிசாக நம்ம பரப்பி விட்டுக்குருவோம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். ஒரு 1/4 டீஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம். இப்போப்பா நல்லா வெந்துருச்சு, கலர் மாறிடுச்சு. இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்குவோம். நல்லா திருப்பி போட்ட பக்கமும் நல்லா கொஞ்சம் வேகட்டும். இப்போ திருப்பி போட்ட பக்கம் வெந்துக்கிட்டு இருக்குப்பா. நம்ம துணியை வச்சு எப்பயும் நம்ம இது செய்கிற மாதிரி நம்ம சப்பாத்திக்கெலாம் இந்த மாதிரி நம்ம துணியை வச்சு அமைக்கி விடுவோம் இல்லையா, அதே மாதிரியே நல்லா அமைக்கி விட்டு போவோம். நம்ம தோசையை வந்து புரட்டி போட்டுக்குருவோம். இப்போ நம்ம வந்து இதை பிளேட்டில் நல்லா வெந்துருச்சு. பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் பாலக்கீரை தோசை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா சப்பாத்தி மாதிரி இருக்குது, தோசை மாதிரி இல்லை, நல்லா சப்பாத்தி மாதிரி இருக்கு பாருங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. தோசைக்கும் இந்த மல்லி சட்னிக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும்ப்பா. இந்த மாதிரி நம்ம வளரும் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கரகப்பிள்ளை பாலக்கீரைலாம் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கண் பார்வை நல்லா கிளியராக கிடைக்கும். கண்ணாடி போடுவதும் நம்மளுக்கு தவிர்க்கப்படும். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுப்பா. நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ பாலக்கீரையில் வந்து நம்ம வந்து கரகப்பிள்ளை, கொத்தமல்லி இலை, சட்னியில் கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கோம் இல்லையா, இதில் நம்ம சேர்த்து சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கப்பா. அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.